ஆராதனைக்கு ஆவலோடு ஆசையோடு இந்த அதிகாலை நேரத்திலே ஆலயத்திலே வந்து காத்திருந்து அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ள வந்திருக்கிறவங்கள் அனைவரையும் ஆண்டவர் தாமே ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை எப்பொழுதும் உண்டு. கர்த்தருடைய கிருபை உங்களோடு இருப்பதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. வருகிற திங்கட்கிழமை அன்று நான் ஞாபகத்துக்காக ஜெபத்துக்காக சொல்கிறேன். வருகிற திங்கட்கிழமை மே மாதம் 5ஆம் தேதி VBS வகுப்பு தொடங்க இருக்கிறது. உங்கள் பகுதியில் இல்லை, முதலாவது உங்கள் வீட்டில் உள்ள உங்கள் பிள்ளைகளை முதலாவது அனுப்பி வைங்க. உங்களை சுற்றியுள்ள பகுதியில் உள்ள மற்ற பிள்ளைகளையும் அழைத்து வாருங்கள், அனுப்பி வையுங்கள். பிள்ளைகளிடத்தில் சொல்லுங்கள், இது ஆண்டவருக்கு நம்ம செய்கிற ஒரு மகத்தான ஒரு ஊழியம். ஆண்டவர் ரொம்ப அதிகமாக நேசிக்கிறார் சிறுவர் ஊழியர்களை. இந்த ஊழியத்துடைய நோக்கம் சிறு பிள்ளைகள் மத்தியிலே ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம எப்படியாகிலும் அவங்க மனசில் விதைக்க வேண்டும் என்பது தான் அந்த நோக்கம். ஏதோ ஆடல் பாடல் என்று விளையாட்டாக அல்ல, ஆனால் விளையாட்டு முறையில் தான் அந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கவும் முடியும். அப்படி இருப்பதனால இந்த ஊழியத்தில் உங்களுடைய பங்களிப்பு இருக்க வேண்டும். இதற்காக நீங்கள் கொடுக்க போகிற காணிக்கை அல்லது நீங்கள் நேரடியாகவே இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். ஒரு நாளைக்கு ஒரு ஆகார செலவை பொருட்படுத்திக் கொள்ளலாம், அல்லது தின்பண்டங்கள், ஸ்நாக்ஸ், அதுபோல் கூல்ட்ரிங்க்ஸ், அதுபோல் ப்ரைஸ் வாங்குவதற்கு ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் அதில் பங்கெடுத்து கொண்டு வரீங்க. அதுபோல் இந்த ஆண்டும் அதில் பங்களிக்கும்படியாகவும் ஜெபிக்கும்படியாகவும் உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்திலே ஆண்டவர் நமக்கு இந்த சபையாருக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 30ஆம் அதிகாரம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 19வது வசனம். சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள். இனி நீ அழுது கொண்டிராய். உன் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அது அமைதியாக இருக்க சொல்லுங்கள். பீட்டர், பேசக்கூடாது, எனக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. இந்த வசனத்தினுடைய மைய பகுதியை நான் இப்போது வாசிக்கிறேன். கர்த்தர் உங்களுக்கு இதிலிருந்து சொல்ல வருகிற வார்த்தை என்ன என்று சொன்னார். இனி நீ அழுது கொண்டீராய். இனி நீ அழுது கொண்டீராய். இதை தான் ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களுக்காக வேண்டிய வார்த்தையாக அவர் கொடுக்கிறார். அப்போ இந்த வார்த்தையை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இனி நீ அழுது கொண்டீராய் என்று சொன்னால், அப்போ இதுவரைக்கும் இந்த 4 மாதம் வரைக்கும் இதுவரைக்கும் நீங்கள் அழுதுகிட்டு தான் இருந்திருக்கீங்கன்னு சொல்கிறார். இந்த வசனம் அப்படி தான் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் அழுதுகிட்டு தானே இருந்தீங்க, உண்மைதான். யோசித்து பாருங்கள், எத்தனை பேர் இன்றைக்கி வெளிப்படையாக வெளியில் தெரிகிற மாதிரி அழாமல் எத்தனை பேர் மனசுக்குள்ளார அழுதுகிட்டு இருந்திருப்பீங்க. அல்லது உங்கள் அழ வைத்த காரியங்கள் உங்கள் வாழ்க்கையிலே பலது நடந்திருக்கும். ஒரு சில காரியங்களை நடந்ததை நினைத்து உங்கள் மனசுக்குள்ளர புலம்பிக் கொண்டிருக்கலாம். எத்தனை பேர் யாருக்கும் தெரியாமல் இரவு நேரங்களிலேயோ மறைவான இடங்களிலேயோ தன்னுடைய நிலைமையை நினச்சி, தன்னுடைய சூழ்நிலை நினச்சி கவலைப்பட்டு கலங்கி அழுது கொண்டு இருப்பீங்க. ஏற்கனவே இருந்ததை சொல்கிறேன்.
இப்படிலாம் இருப்பவர்களை பார்த்து கர்த்தர் சொல்கிறாரு, அழுததெல்லாம் போதும், இதுக்கப்புறம் நீ அழுதுகிட்டு இருக்க மாட்டேன், இனி நீ அழுது கொண்டு இராய். இன்னைக்கு சில பேர் அழுதுகிட்டே இருப்பாங்க. அழுகை என்று சொல்லும்போது 2 விதமான அழுகை இருக்கிறது. இப்போ அதெல்லாம் நான் சொல்ல வரல. அது என்னன்னா, வெளிப்படையாக ஓன்னு சத்தம் போட்டு அழுகிறது, அதுவும் அழுகை தான். சத்தம் போடாமையே மனசுக்குள்ளரையே வெம்பி வெதும்பி அழுதுட்டு இருக்கிறதும் அழுகை தான். இது உங்களுக்கு புரியும். எத்தனை பேர் மனசுக்குள்ளே அழுதுட்டு இருக்கிறாங்க? வெளியில் தெரிஞ்சா, வெளியில் சொன்னால், வெளியில் பார்த்தா நம்மளை கேவலமாக நினைப்பாங்களே, மற்றமாக சொல்லுவாங்களே என்று சொல்லி என்ன செய்வாங்க? அப்படி அழுகை வந்தாலும் சிலர் அடக்கி கொள்வாங்க, அழுதாலும் தொடச்சிட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு மறைச்சிக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆக மொத்தத்தில் நான் சொல்ல வந்தது, எல்லாருமே எல்லா சூழ்நிலையிலையுமே அழக்கூடிய ஒரு சூழ்நிலையை கடந்து போய் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட எல்லாருக்கும் ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் சொல்கிறாரு, இனி நீ அழுதுட்டு இருக்க மாட்டேன். சரி, நம்முடைய ஆண்டவர் அழுதுட்டு இருக்க மாட்டேன்னு சொன்னால், நம்ம கூட நீங்கள் கூட நிறைய பேரை பார்த்துக்கும்போது பிள்ளைங்க யாராச்சும் அழுதாங்க, சரி சரி அழாத அப்படி தானே நீங்கள் பேசுவீங்க. ஒரு பிள்ளை எதுக்காக அழுவுதுங்க? கீழே விழுந்தாலும் அழுவோம், யாராவது அடிச்சுட்டா அழுவோம், அது கேட்டதை கொடுக்கலன்னா அழுவோம். காரணமாக இருக்குது பிள்ளைங்க அழுகிறதுக்கு. பிள்ளைங்க அழுகிறதுக்கெல்லாம் காரணம் இல்லாமலாம் அழுகிற பிள்ளைங்க இருக்குது, காரணத்தோடு அழுகிற பிள்ளைங்க இருக்குது, காரணமே இல்லாமல் உட்காந்து ஒயின்ற அழுகிற பிள்ளைலாம் இருக்குதுங்க. இதையும் நம்ம பார்த்துருக்குறோம். ஆனால் வளர்ந்தவர்களும் அழுகிறார்கள். நான் சொல்கிறேன், இன்றைக்கு வளர்ந்தவர்னா என்ன சொல்கிறேன், வயதில் பெரியவராக இருக்கும் கூட வாழ்க்கையில் எத்தனையோ பேர் இன்றைக்கும் அழுது கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? இப்படி அவர்கள் அழுது கொண்டிருக்கிறவர்களை நீங்கள் பார்க்கும்பொழுது, பொதுவாக யாருமே அழுதுட்டு இருக்கிறவங்களை பார்த்தா நமக்கு கஷ்டமாக இருக்கும். யார் நம்ம முன்னால் அழுதாலும் நமக்கு என்ன செய்யும்? அழுது. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் என்ன செய்வீங்க? பொதுவாக அப்படி யாராவது அழுதுட்டு இருந்தாங்கன்னா என்ன செய்வீங்க? நல்லா அழுவு, நல்லா இன்னும் அழுவு அப்படியே சொல்லுவோம். அப்படி சொல்ல மாட்டோம் இல்லையா? ஆனால் அடம் பண்ணி வீம்புக்கு அழுகிற பிள்ளைய பார்க்குறோம், நீ என்ன அழுதாலும் ஒன்றும் சாதிக்க முடியாது, நீ பாட்டு கத்திரி கடை. சில பிள்ளைங்களை பெற்றோர்கள் அப்படி சொல்லுவாங்க, இதுக்கெல்லாம் நான் அசர மாட்டேன், நீ கத்திரியாக கற்று அழுதுனாங்க பாரு, அழுவுது எங்கேயாவது ஒரு சொட்டு தண்ணி வருத பாருங்கன்னுவாங்க. இப்படி அழுகிற பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க. அழுகையில் பலவிதம் இருக்குங்க. இது ஒரு பக்கம் இருக்கவே, இப்படி யாராவது மனசு உடைஞ்சி, மனசு கலங்கி, மனசு வருத்த வேதனையோடு அழுதாங்கன்னா நம்ம மனசை ஏதோ கொஞ்சம் கஷ்டப்படுத்துது. அப்படி யாராவது அழுதாங்கன்னா நம்ம மனசு சங்கடப்படுது. சரி சரி அழாத, நீ அழுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படி நம்ம சொல்கிறோம். உண்மையாகவே நம்முடைய மனசை அது பாதிக்கக்கூடிய விஷயந்தான். சரி, அப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன செய்கிறீங்கன்றதான் கேட்குறேன். இப்படி யாராவது உங்கள் அருகில் உள்ளவங்க, உங்கள் வீட்டில் உள்ளவங்க, உங்கள் மனைவியோ, உங்கள் புருஷனோ, அல்லது உங்கள் பிள்ளைகளோ, அல்லது உங்கள் தாய் தகப்பனோ, இல்லை உங்கள் கூட பிறந்தவர்களோ, உங்களுக்கு அன்பானவர்களோ அழும் பொழுது என்ன செய்வீங்க என்று கேட்டால் என்ன செய்வோம்? அழாதீங்கன்னு சொல்லுவோங்க. என்ன சொல்லுவீங்க நீங்கள்? என்ன செய்வீங்க நீங்கள்? அழாத. இன்னும் கொஞ்சம் ரொம்ப நெருக்கமாக இருந்தால் கண்ணை தொடச்சி விடுவோம். சரி இன்னும் அழக்கூடாது, என்ன அழாத அப்படி நம்ம சொல்லுவோம். நான் என்ன சொல்ல வரேன், இப்படி நீங்கள் சொல்ல தானே செய்வீங்க, வேறு எதாவது செய்ய முடியுமா உங்களால்? அழுதுட்டு இருக்கிறவங்களே அழாதன்னு தானே சொல்ல முடியும். இதை தாண்டி வேறு எதாவது செய்ய முடியுமா உங்களால்? ஒன்றும் பண்ண முடியாது உங்களால். அந்த அழுகைக்கான காரணத்தை உங்களால் தீர்த்து வைக்க முடியுமான்றதான் கேள்வி. சொல்கிறது புரியுதா? ஒருவேளை பிள்ளைகள் அழுதா சரிப்படுத்திடலாம், சமாதானப்படுத்திடலாம். எப்படி? அது எதுக்கு? அது அழுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிஸ்கட்டுக்கு அழுவோம், தின்பண்டத்துக்கு அழுவோம், விளையாடுறதுக்கு அழுவோம், வெளியில் போகணுன்னு அழுவோம், எதையாவது இந்த மாதிரி ஏதாவது டிமாண்ட் பண்ணி தான் அதை அழுவோம். அதை கொடுத்தா உடனே சரியாயிடும். பழமொழியாக சொல்லுவாங்க, என்ன அழற பிள்ளைக்கு வாழைப்பழம் கொடுத்த கதையா அப்படின்னு ஒரு பழமொழியாக சொல்கிறது போல். என்னது? ஆமாம், எதாவது கொடுத்தா உடனே பிள்ளை சாந்தமாகிடும். இது பிள்ளைகளுக்கு ஒரு காரியங்க. நான் சொல்கிறேன், நான் வளர்ந்துருக்கிற உங்களை தான் நான் சொல்கிறேன். வயதில் வளர்ந்துருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையிலையும் உங்களை அழ வைக்கிற சம்பவங்கள் நிறைய சந்தித்து போயிருப்பீங்க. அது வழியாக கடந்து போயிட்டுருக்கீங்களே. அப்படிப்பட்ட நேரத்தில் உங்களை யாராவது பார்த்து அழாதன்னு சொன்னால்
ஒருவேளை நீங்கள் அழாமல் இருந்துடலாம், அது வேற விஷயம். நான் திருப்பி கேட்குறது என்னென்னா, திரும்ப உங்களால் அழாமல் இருக்க முடியுமான்றதான் கேள்வி. ஒருவேளை அந்த நேரத்தில் நீங்கள் அந்த அழுகையை நிறுத்தியிருக்கலாம். அழாதானோ சரி, நம்ம அழுகை என்ன பண்ணுவோம், அடக்கிட்டு இருப்போம். அப்புறம் அப்புறம் திரும்ப அடுத்த நாள் ஒரு பிரச்சனை வரும்போது என்ன செய்வோம், அப்புறம் திரும்பியும் ஒரு அழுவ வரும். வருதோ இல்லையோ நம்மளை அழ வைக்கிறதுக்குன்னே சில ஆட்கள் இருக்கிறாங்க. இப்படி சில பேர் இருக்கிறாங்க, ஒரு கும்பல் இருக்குது. என்ன, எதையாவது பேசி எதையாவது சொல்லி மனசை கஷ்டப்படுத்தி அழ வைக்கிற ஆட்களும் இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் யார் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு நேரம் அழும்போது அழாதன்னு சொன்னீங்கன்னு அழுகை நிறுத்திட்டீங்க. அடுத்த நேரம் சொல்கிறது புரியுதா? என்ன சொல்கிறேன், எந்த ஒரு மனுஷனாலும் ஒரு ஒரு அழுகிறவனை பார்த்து அழாதன்னு சொல்ல தான் முடியுமே தவிர அந்த அழுகைக்கான காரணத்தை சரி செய்ய முடியாதுன்னு சொல்ல வரேன். வாயால் வேணால் ஒரு ஆறுதல் சொல்லலாம், அழாதீங்க. ஆனால் நம்முடைய ஆண்டவர், நான் உங்களுக்கு சொல்கிறேன், இங்கே அந்த வசனத்தை பாருங்கள். இனி நீ இனிமேல் அழுதுகிட்டு இருக்க மாட்டேன், இதுக்கப்புறம் நீ இன்னமும் அழுதுகிட்டு இருக்கக்கூடாது, அழுது கொண்டு இராய், நீ அழமாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம்னா, அழுவ வருமே, அதை தான் சொல்கிறாரு. அந்த மாதிரி உன்னை அழ வைக்கிறது போல் அழுவதற்கு வேண்டிய சூழ்நிலை உன் வாழ்க்கையிலே உனக்கு வராது. ஒன்று இருக்குது, வந்திருக்குது. எது நடந்த சில காரியங்கள் நினச்சி இப்போ அழுதுட்டு உட்காந்துருக்குறோம், அதையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அப்போ என்ன நடந்ததோ, எது நடந்திருக்குதோ, எதனால் பாதிக்கப்பட்டு நீங்கள் அழுது கொண்டிருக்கீங்களோ அதை ஆண்டவர் சரி செய்வார். உன் பிள்ளையை நினச்சி அழுதுட்டுருக்கீங்களா? உன் புருஷனை ரட்சிக்கப்படாத, மனம் திரும்பாத, குடிகார கணவனை நினச்சி அழுது கொண்டிருக்கீங்களா? அடங்காத மனைவியை நினச்சி அழுது கொண்டிருக்கீங்களா? பொறுப்பில்லாத சுற்றி கொண்டிருக்கிற பிள்ளைகளை நினச்சி அழுதுகிட்டு இருக்கீங்களா? அல்லது உங்களை யாருமே மதிக்காத, நினைக்காத, நேசிக்காத, உங்களை யாரும் திரும்பி பார்க்காத உங்கள் சொந்த பந்த உறவுகளை நினச்சி நீங்கள் அழுதுட்டு இருக்கீங்களா? இல்லை நம்ம உண்டு, நம்ம வேலை உண்டு, நம்ம இருந்துகிட்ருக்குறோம், அக்கம் பக்கத்தில் நம்மளை நாலு பேர் 4 விதமாக பேசுகிறாங்க, பார்க்குறாங்க, ஒரு விதமாக சொல்கிறாங்க என்று சொல்லி இதெல்லாம் நினச்சி உள்ளத்தில் நினைந்து அழுது கொண்டு இருக்கீங்களா? கர்த்தர் சொல்கிறாரு, இனி நீ அழுதுட்டு இருக்க மாட்டேன். அப்படின்னு என்ன அர்த்தம்? உன் அழுகையை நிறுத்துறது மட்டுமல்ல, உன் அழுகைக்கான காரணத்தையும் ஆண்டவர் நிறுத்தி வைப்பார். அழகுதான். இதான் நம்ம ஆண்டவர். நம்மளால் முடிஞ்சது என்ன? சரி அழாதன்னு சொல்லிட்டு போயிட முடியும். இதுதான் நம்மளால் முடிஞ்சது. யாருக்கும் எதையுமே நம்மளால் செய்ய முடியாது. எனக்கு அன்பானலே, இந்த காலை நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் எதை குறித்து நீங்கள் அழுது கொண்டிருக்கீங்க? உன் பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை குறித்தா? இல்லைங்க, நிறைய கடன் இருக்குதுங்க, இதெல்லாம் எங்கேருந்து எப்படி தான் அடைக்க போகிறாரோ தெரியல, கடன் மேலே கடன் ஏறிட்டு போயிட்டுருக்குது. அல்லது தீராத ஒரு வியாதி, இப்படியே இருந்தால் என்ன ஆகுறதுங்க? இந்த பிரச்சனை இப்படியே போயிட்டு இருந்தால் என்ன ஆகும்? என் எதிர்காலம் என்ன ஆகும்? என் பிள்ளைகளோட எதிர்காலம் என்ன ஆகும்? என் குடும்பம் என்ன ஆகும்? என் மனைவி காரியம் இப்படி இருக்குது, என் புருஷன் காரியம் இப்படி இருக்கிறது, என் சொந்த பந்தங்கள்லாம் இப்படி இருக்கிறாங்க. அவங்களோட காரியங்களை நினச்சாலே மனசு ராத்திரியில் தூக்கம் வரமாட்டுது. எனக்கு அழுகையாக வருதுங்க, கண்ணால் தண்ணியாக வருதுங்க. நினைக்க நீங்கள் சொல்கிறீங்க அழாதுங்கன்னு, நானாக மெனக்கட்டு அழுகிறேன், அழுகையாக வருதுங்க. சில பேருக்கு அப்படியே மனசு கலங்கும்போது கண்ணில் தண்ணி தாராக வரும். இவங்க உட்காந்து அழுகிறதில்லை, இந்த மெனக்கட்டு அழுகிறாங்க. சில பேர் இருக்கிறாங்க, அழுக வரலன்னா கூட மெனக்கட்டு அழுகுறாங்க. பார்த்துருக்கீங்களா? சாவு வீட்டில் சுத்தமாக அழுவே வராதுங்க, இது உட்காந்துட்டு ஓன்னு அது ஒரு கோஷம் போடுங்க. இதெல்லாம் உண்மையான அழுவே கிடையாது. அது உங்களுக்கு தெரியும், நீங்கள்லாம் அதில் தேர்ந்த ஆள். நீங்கள்லாம் அப்படியே எங்கேருந்து தான் வருமே தெரிலிங்க, அப்படியே போய் உட்காந்துட்டு ஒரு ராகம் போட்டு ஓடு ஹோஹோன்னு அதுக்கு ராகம் போட்டு அது ஒன்றுமே இருக்காது. ஒரு சொட்டு தண்ணியும் வராது, ஒன்றும் வராது. தண்ணி வந்த மாதிரி உடனே புடவை எடுத்து தொடச்சிட்டு வந்துட வேண்டியது. இங்கே கவனிங்க, இப்போ நான் சொல்ல வர்றது, உங்கள் மனசை வேதனைப்படுத்துகிற, சஞ்சலைப்படுத்துகிற அநேக காரியங்களை நினைத்து உங்கள் மனசில் கலக்கம் இருக்க தானே செய்கிறது. கர்த்தர் இந்த காலை வேலையிலே உங்களுக்கு சொல்கிறாரு, என்னது? இனி நீ அழுது கொண்டேதா? கவனிங்க, இப்போ வேதத்தில் இப்போ இந்த சரி, நான் இதையே திரும்ப சொல்லிகிட்டு இருக்கிறேன்னு, ஆண்டவர் துடைப்பார், செய்வார், அழுகை நிறுத்துவார்னு. நான் அதுக்கு பைபிளில் வேதத்தில் நடந்த சம்பவத்தை சொன்னால் தானே உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். எனவே வேதத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அழுதுருக்குறாங்க. அவ்வளோ பேரையும் இப்போல்லாம் சொல்ல முடியாது, தெரியுதுங்களா?
வேத புத்தகத்தில் அழுதவங்களுடைய பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. நான் அதெல்லாம் சொல்கிறதுக்கு இந்த நேரம் பத்தாது. சும்மா ஒரு சாம்பிள் மாடல் எடுக்கிற மாதிரி என்ன பண்ணுறோம், இப்போ ஒன்று ரெண்டு சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்லி கடந்து போக ஆசைப்படுகிறேன். பாருங்கள், வேதத்தில் அழுதவங்களுடைய காரியம் யார் யாருன்னு சொல்லிகிட்டே வரேன். முடிந்தால் சீக்கிரமாக எடுத்து டக்கு டக்குன்னு வாசிச்சிங்கன்னா போதும், இல்லைன்னா வசனத்தை குறித்து கொள்ளுங்கள், நேரம் போதாது. அதன் பிற்பாடு நான் ஒரு சிலரை மட்டும் செலக்ட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது ஆதியாகமம் 21:16 பார்த்தீங்கன்னா, ஆகார் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். போதும், சத்தமிட்டு அழுதான். எப்படி இருக்கு வசனம் இருக்கு பாருங்க. ஆதியாகமம் 43:30. ஆதியாகமம் 43:30. யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால் அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள் போய் அங்கே அழுதான். பாருங்க, வித்தியாசமான நபர்கள், வித்தியாசமான சூழ்நிலைகளில் எல்லாருக்கும் அழுக வந்திருக்கு பாருங்க. ஆகார் அழுதார், யோசேப்பு அழுகிறதுக்கு இடம் தேடி மறைஞ்சி ஒளிஞ்சு போய் அழுதான்னு எழுதியிருக்கு பாருங்க. என்னாகமும் 11:10 பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்தார்கள், அழுதார்கள் போட்டிருக்கு. அந்தந்த வம்சங்களை சேர்ந்த ஜனங்கள் தங்கள் தங்கள் கூடாரங்களில் நின்று அழுகிறதை மோசே கேட்டான். அழுதார்கள் போட்டிருக்கு 14:1. அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ராம் முழுதும் அழுது கொண்டிருந்தார். ராத்திரி முழுசு அழுதுட்டு இருக்காங்க அந்த ஜனங்கள்லாம். 1 சாமுவேல் 1:8. எங்கெல்லாம் அழுதாங்க, யாரெல்லாம் அழுதாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் பாருங்க. ஒரு லிஸ்ட்டு. இது ரொம்ப குறைவு. இப்போ நான் சொல்கிறது ஒரு புள்ளி விவரம். 1 சாமுவேல் 1:8. யாராவது ஒரு நேரமா? அவள் புருஷனாகி எல்கானா அவளை பார்த்து, அண்ணாளே, ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அழுதாலும் இருக்குது. நான் சொல்லிட்டே வரேன். 1 சாமுவேல் 30:4 பாருங்க. தாவீது அழுததாக இருக்கிறது. 2 சாமுவேல் 15:30 பாருங்க. 2 சாமுவேல் 15:30. 2 இடத்துலையுமே தாவீது அழுததை பற்றி எழுதப்பட்டு. அப்பொழுது தாவீது அவனோடு இருந்த ஜனங்களும் அழுகிறதற்கு தங்களின் பலன் இல்லாமல் போக மட்டும் சத்தமிட்டு அழுதார்கள். பார்த்தீங்களா, அழுதுகிட்டு போன தாவீது. நெகேமியா 1:4 பார்த்தீங்கன்னா என்னது, வேத பிரமாணத்தை வாசிக்கும் பொழுது அழுதார்கள் போட்டிருக்குது. எஸ்தர் 8:3 பாருங்கள். எஸ்தர் 8:3. எஸ்தர் ராஜாத்தி ராஜாவுடைய சமூகத்தில் போய் யூத ஜனங்களுக்காக அழுதாக அங்கே போட்டிருக்கிறது. அடுத்து யோபு 16:16 பார்த்தீங்கன்னா அழுததுனால அவன் முகலாம் அழுக்கு அடைந்ததாக எழுதியிருக்கிறது. அடுத்தது பாருங்கள், மத்தேயு 26:75 பார்த்தீங்கன்னா பேதுரு மனம் கசந்து அழுதான் என்று எழுதியிருக்கிறது. அடுத்தது லூக்கா எழுதின சுவிசேஷம் 7:13 பார்த்தீங்கன்னா நாயினூர் விதவை தன்னுடைய ஒரே வாலிப மகன் இறந்து போய் பாலையில் வைத்து கொண்டு வரும்போது இயேசு பார்த்து அழாதேன்னு சொல்கிறாரு. அதே லூக்கா எழுதின சுவிசேஷம் 7:38 பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு பாவியாகிய ஸ்திரீ இயேசுக்கு பின்னால் அழுது கொண்டு நின்றாள் என்று எழுதியிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 11:33 பார்த்தீங்கன்னா மார்த்தாள் இயேசுவை பார்த்த உடனே அழுகிறான். பார்த்ததுமே நிறைய பேருக்கு சில நேரங்களில் சில பேரை பார்த்தாலே அழுத வந்துடுதுங்க. ஏன்னா அவங்க உள்ளத்தில் அவ்வளோ துக்கம், அவ்வளோ வேதனை. அவருடைய சகோதரன் லாசர் இறந்தது நிமித்தம், இயேசுனார் தாமதமாக வந்தது நிமித்தம் அவரை பார்த்ததுமே உள்ளத்தில் பொங்கி அவள் அழுததாக அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 20:11 பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு மரியாள் அந்த கல்லறைட்ட போய் நின்றுட்டு அந்த சரீரத்தை காணவில்லை என்று சொல்லி அவள் அழுது கொண்டிருந்ததாக பார்க்குறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8:52 நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னாக்க எவருடைய மகள் ஒரு மரண அவஸ்தையாக இருந்த பொழுது இயேசுவை பார்த்து அழைத்து கொண்டு வருகிறான். நீர் வந்தால் என் மகள் பிழைத்து. ஏசுனார் வந்து சேர்றதுக்குள்ளே இது பிள்ளை உயிர் விட்டு போச்சு, செய்தியும் வருது. எல்லாரும் அழுது கொண்டு இருந்தார்கள் போட்டிருக்குது. ஆண்டவர் சொல்கிறார், எதுக்கு போய் நீங்கள் அழுவுறீங்க, அழாதீங்க, அந்த பிள்ளை மறிக்கவில்லை என்று சொல்லி
ஆண்டவர் எங்கள் பிள்ளை உயிரோடு எழுப்புகிற சம்பவத்தை பார்க்குறோம். இப்படி நான் சொல்ல வந்தது என்னென்னா, வேதாகமத்தில் அழுதவர்கள் பலர் என்பதற்காகத்தான் நான் சுருக்கமாக சொல்கிறேன். இவங்க மட்டும்தான் அழுதாங்க, மற்றவங்களும் அழுகலைன்றீங்களே, இன்னும் இருக்குது. இன்னும் நிறைய இருக்குங்க. நான் ஒரு மேலோட்டமாக ஒரு குறிப்புகளை நான் காமிச்சேன். பார்த்தீங்களா? இது போல் பலர் பல காரணங்களுக்காக, பல காரியங்களால், பல சூழ்நிலைகளால் அழுதாங்க. ஆனால் நான் சொல்கிறேன், இவ்வளோ பேர் அழுததை நான் சொன்னேன்னு ஒரு பட்டியல் போட்டு, இதில் ஒரு சிலருடைய வாழ்க்கையில் ஒரு சிலருடைய அழுகையை கர்த்தர் நிறுத்தியிருக்கிறார். ஒரு சிலருடைய அழுகையை கர்த்தர் நிறுத்துறதுன்னு சொல்கிறதை விட ஆண்டவர் எடுத்த ஆக்ஷனை வித்தியாசமாக இருக்கிறது. புரியுதுங்களா? எது? இப்போ என்னாகமத்தில் பார்த்தோம், அந்த ஜனங்கள்லாம் அழுதாங்க என்று சொல்லி போட்டிருக்குது. என்னாகமும் 11ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா, என்னாகமும் 14ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தில் நீங்கள் வேணால் பாருங்கள். ஜனங்கள்லாம் ராத்திரி முழுக்க அழுதாங்க. அது ஆண்டவருக்கு என்னவா இருந்தது? ஆண்டவருக்கு கோபமாக இருந்துச்சு, கர்த்தருக்கு கோபமாக இருந்துச்சு. பார்த்தீங்களா? கொஞ்ச நேரத்துக்கு முந்தைய நான் சொன்னேன், யாராவது ஒருத்தன் அழுதான் நம்ம மனசு தாங்காது, மனசு கஷ்டப்படும் நான் சொன்னேன். நம்முடைய ஆண்டவர் இரக்கமுள்ளவர், மனது உருக்கமுள்ளவர், அன்பு உள்ளவர். ஆனால் இந்த ஜனங்க அழுததை பார்த்து ஆண்டவருக்கு என்ன வந்தது? அங்கே இருக்கு வசனம் பாருங்கள். ஆண்டவருக்கு கோபம் வந்துச்சு. அழறவங்களை பார்த்து அழாதன்லே சொல்லணும், அழுகிற ஒரே அடியாக அவன் அழுகை நிறுத்துறேன்னு சொல்லிட்டு காலி பண்ணிட்டார். அதெல்லாம் சம்பவம் நிறைய இருக்குது. அப்படிலாம் நிறைய சம்பவங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். எனவே நம்ம அடறதெல்லாம் ஆண்டவர் நம்மளை அந்த சில சம்பவங்களை வைத்து நம்மளுடைய வாழ்க்கையில் சில மாறுதலை செய்வார் என்று சொன்னால், சும்மா தேவையில்லாமல், காரணம் இல்லாமல், ஒரு நோக்கம் இல்லாமல் அழறதுக்கெல்லாம் ஆண்டவர் செய்ய மாட்டார். இப்படி சிலர் வாழ்க்கையில் சிலர் அழுததை பார்த்து ஆண்டவர் இறக்கப்பட்டு செய்ததையும் நான் உங்களுக்கு சொல்லி நான் முடிக்கப் போகிறேன். 4-5 பேரை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதலாவது, ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 16வது வசனத்துக்கு வாங்க சீக்கிரம். ஆதியாகமம் 21:16. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். ஆக தன்னுடைய பிள்ளைக்காக இங்கே அழுகிறதை பார்க்கிறோம். அப்போ இப்படி பிள்ளைக்காக அப்படி அழுகிறா. என்ன பிள்ளைக்காக அழுகிறான்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அது ஒரு பெரிய கதை. பிள்ளையை அழைச்சி கொண்டு அவர் வனாந்தத்தில் போகும்பொழுது கையில் வச்சுருந்த தண்ணீர்லாம் தீர்ந்து போய் தாகத்தில் புள்ள அழுவுது. ஏன் இவன் சத்தம் போட்டு அழுதா? இவன் ஏன் அழுதா? என்னது? எங்க பிள்ளை தண்ணிக்கு அழுவுது. இங்கே பாருங்க, பிள்ளை தண்ணி தாகத்தில் தண்ணி இல்லாமல் தண்ணிக்கு அழுவும் போது மனசு கேட்கல, தாங்க முடியல, ரொம்ப மனசு உடஞ்சி போச்சு. தண்ணி இல்லை, சுத்தமொத்தம் பார்க்குறேன், தண்ணி இல்லை. இவளுக்கு என்ன வந்துருச்சு? இப்போ அழுக வந்து போச்சு. அப்படி அழும்போது தான் சத்தம் போட்டு அழுகிறேன். அப்படி சத்தம் போட்டு அழும் பொழுது என்ன நடந்தது பாருங்க. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். கவனிங்க, அங்கே அதுதான் முந்தைய சொன்னேன், பிள்ளையின் சத்தத்தை கேட்டான்னு இருக்குது. யார் சத்தத்தை கேட்டா? பிள்ளை சத்தம்னா என்ன? பிள்ளை அழுவுதுங்க. அந்த அழகிற சத்தத்தை கேட்டு தான் தாங்க முடியல இவளுக்கு. பொதுவாகவே நம்ம பிள்ளை கூட யாராக இருந்தாலும் நம்ம பிள்ளை அழுவுதுன்னா யாராலும் தாங்க முடியாதுங்க. நான் சொல்கிறது, அடிபட்டு வலியினால், வியாதியினால், வேறு எந்த விதத்திலே ஆயிலும் நம்ம பிள்ளை அழுதுன்னு சொன்னால் நம்மளால் யாராலையும் தாங்க முடியாது. இந்த அடம் பண்ணி ஒட்டாரம் பண்ணுறது வேறு, நான் சொல்கிறது வேறு. இது போல் ஒரு சம்பவங்கள் பிள்ளை அழுதுன்னா மனசு. அதனால தான் ஆகாருக்கு என்ன ஆச்சு? ஐயோ, பிள்ளை அழுதுனால தாங்க முடியலன்னு சொல்லி இவ அழுகுறா. ஆனால் வசனம் என்ன போட்டிருக்கு? யார் சத்தத்தை கேட்டாலும் அப்போ பிள்ளைக்குன்னு அழுக்குறல் சத்தத்தை ஆண்டவர் கேட்குறார். கேட்டுட்டு என்ன செய்யறாரு? நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினால் பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்றார்.
தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். ஆமாம். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு போய் துருத்தியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். நீங்க போதும். நான் என்ன சொல்ல வந்தேன், எதுக்காக இந்த பிள்ளை அழுததோ, எதுக்காக இந்த அம்மா அழுதாங்களோ, அந்த பிரச்சனை அங்கே தீர்க்கப்பட்டதா இல்லையா, அதை தான் நான் சொல்ல வந்தேன். தீர்க்கப்பட்டது. அப்போ எதுக்காக அழுது? தண்ணிக்கு தவிக்கிறான், தண்ணி இல்லை. அதை கண்டு மனசு தவிச்சு துடிச்சு இந்த அம்மா அழுவுது. 2 பேரையும் பார்த்தேன். இதுக்கு தானே காரணம். சரி, நீ கவலைப்படாது, இனி நீ அழுது கொண்டிராய். அங்கே தண்ணியை கொடுக்குறாரு. தண்ணியை கொடுத்ததோடு மட்டுமல்ல, கர்த்தர் சொல்கிறாரு, நான் என்ன செய்வேன் உன் பிள்ளைய எவரையோ நான் ஒரு பெரிய ஜாதி ஆக்குறேன். இதுக்கப்புறம் இந்த பிள்ளையை நீ குறித்து அவன் அழ வேண்டிய சூழ்நிலை வருமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கர்த்தர் செய்த காரியம் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்கிறேன். உங்கள் பிள்ளையை குறித்து, உங்கள் பிள்ளைக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன், அழுணும். நீங்கள் அழுதாதான் என்னது, ஆண்டவர் என்னங்க அழக்கூடாதுன்னு பேசிகிட்டு இருந்தீங்க, வசனம்லாம் சொல்லிட்டு போய் அழ சொல்கிறீங்களே. வசனம் சொல்கிறேன். லூக்கா அதில் சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 27வது வசனம். லூக்கா 23:27. திரள் கூட்டமான ஜனங்களும் அவருக்காக புலம்பி அழுகிற ஸ்திரீகளும் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு அவர்கள் முகமாய் திரும்பி, எருசலேமின் குமாரத்திகளே, நீங்கள் எனக்காக அழாமல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள். போதும். உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைக்காகவும் அழுங்கள் என்று ஆண்டவர் சொல்றாரு. நாங்கள் இது அழாதன்றீங்க, அழுவுன்றீங்க. நான் காரணம் சொல்கிறேன். இப்போ இந்த பிள்ளைக்காக அழுதுறதுனால ஆண்டவர் அந்த கரலை கேட்குறார். நான் உங்களுக்கு சொல்கிறது என்னன்னா, இன்றைக்கு நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நினச்சி, பிள்ளைகளுடைய வருங்காலத்தை நினச்சி, பிள்ளைகளுடைய பழக்க வழக்கத்தை நினச்சி, குணநலங்களை கிளச்சி அநேகர் அழுதுட்டு தான் இருக்கிறாங்க. அதனால தான் ஆண்டவர் சொல்கிற வார்த்தை என்னென்னா, நீங்கள் உங்கள் பிள்ளைக்காக அழுணுன்ற. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உங்கள் பிள்ளைகளுக்காக நீங்கள் அழுது ஜெபிக்கணும். இன்றைக்கி நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக அழறாங்க, ஆனால் அழுது ஜெபிக்கிறது இல்லை. பிள்ளைகளை நினச்சி, அந்த வருங்காலத்தை நினச்சி, அதோட நடவடிக்கையை நினச்சி, அது கீழ்ப்படியாமல் நினச்சி, இப்படி போகுதுங்க, அடங்க மாட்டேதுங்க, இப்படிலாம் நினச்சி நிறைய பெற்றோர்கள் அழுகிறாங்க தான். அதுக்கு என்ன காரணம் நான் சொல்கிறேன். இங்கே இயேசு சொல்கிற வார்த்தையை பாருங்கள். உன் பிள்ளைகளுக்காக அழுங்கன்னு என்ன அர்த்தம்? பிள்ளைகளுடைய எதிர்காலத்துக்காக, நல் வாழ்க்கைக்காக அழுது நீங்கள் ஜெபிக்கலை என்று சொன்னால், ஜெபிக்க மறந்தால் அந்த பிள்ளைகள் உங்களை அழ வச்சிடும். அதுதான் இன்றைக்கி நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் பாருங்கள், நிறைய பெற்றோர்கள் பிள்ளைகளால் அழுது கொண்டு இருக்கிறாங்க. பிள்ளைகளால் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு நம்ம இன்னும் சில குறிப்புகளை பார்க்க போகிறோம். என்னது? இப்போ இந்த ஆகாரு என்னது, பிள்ளைகளுடைய நிலைமையை நினச்சி அழுதா. புரியுதா? நம்ம உங்களுக்கு தெரியும், அங்கே ஒருத்தி இருக்கிறா. யார் அவன்? யாருன்னு சொல்லும் பார்ப்போம். அன்னாள். இப்போ தானே நான் ஒரு வசன குறிப்பு ஏற்கனவே சொல்லிட்டேன். அன்னாள் அழுததாக இப்போ வாசிச்சிங்க. 1 சாமுவேல் 1 அதிகாரத்தில் வாசித்தோம் இல்லையா? அன்னாள் என்ன செய்தால்? அழுதாள். எதுக்கு அழுதான்? இப்போ அதுதான் ஏங்க, ஒருத்தி பிள்ளை இல்லைன்னு அழுகுறா. எப்படிலாம் ஒரு மனுஷனுக்கு அழுக வருது பாருங்க. ஐயோ எனக்கு பிள்ளை இல்லைன்னு அழுதான். இங்கே ஆகாருக்கு எடுத்து பாருங்க. ஆகார், இவருக்கு பிள்ளை இருந்துச்சு, இவர் பிள்ளைக்காக அழுகுறா, பிள்ளை இல்லையேன்னு. இந்த ஆகார் பிள்ளையால் அழுகுறா. ஐயோ என் பிள்ளை அழுவுதே என்று சொல்லி பிள்ளையால் அழுகுறா. என்ன சொல்கிறீங்க? இது ஒரு பக்கம். சரி, இதுவும் ஒன்று இல்லைன்னு அழுகுது, ஒன்று இருக்கிறத நினச்சி அழுகுறாங்க. அடுத்தது நீங்கள் பார்க்க போகிறோம். அது யாருன்னா, எவ்வியருடைய மகள், 12 வயசு பிள்ளை பாருங்க. இந்த பிள்ளைக்கு என்னாச்சு? மரண அவஸ்தை ஏற்பட்டு சாவ பழக்க கிடைக்குது. ஏசுநாதரை கூப்பிட போயிருக்கிறாங்க. வரத்துக்குள்ளே செத்து போச்சு. பிள்ளைக்கு உயிர் போயிடுச்சு. என்னது? இவங்க என்ன பண்ணுறாங்க? ஐயோ பிள்ளை போயிடுச்சு, பிள்ளை இல்லைன்னு ஒத்தி அழுகுறா.
என்ன பிள்ளையால் அழுகுறாங்க. ஒவ்வொன்றும் வித்தியாசமாக இருக்குதுங்க. ஒவ்வொருத்தரும் அழற காரியங்கள் நான் சொல்ல வர்றேன். ஆக மொத்தத்தில் இந்த பிள்ளைங்க என்ன செய்யுது எல்லாரையும் ஏதாவது ஒரு வகையில் அழ வச்சிடறேன். பிள்ளை இல்லைன்னு ஒருத்தவங்க அழுகுறாங்க, பிள்ளை இருந்தாலும் அழுகுறாங்க, அப்புறம் செத்தாலும் அழுகுறாங்க. நாயின்னு ஒரு விதவை வளர்ந்த இங்கே பார்த்தோம், எபியருடைய மகள் இறந்து போனதை நினச்சி எழுதுறாங்க. அங்கே ஒரு பார்க்குறோம், அவருக்கு ஒத்தைக்கு ஒத்த ஒரே பிள்ளையா அந்த அம்மாவுக்கு. அவன் இறந்து போயிட்டான், பையன் இறந்துட்டான், கல்யாணம் ஆகலை, ஒரு பையன் இறந்து போயிட்டான். என்ன செய்யுது? அழுவுது. ஆக மொத்தம் ஒவ்வொருத்தருடைய காரியங்களை நம்ம பார்க்கும் பொழுது வித்தியாசமாக இருக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இயேசு சொல்கிற வார்த்தை என்ன? நீங்கள் என்ன செய்யணும்? அது இல்லை, நீங்கள் எனக்காக அழாமல் உங்கள் பிள்ளைகளுக்காக அழுங்க அப்படின்னு இயேசு சொல்கிறது. நீங்கள் பார்த்தீங்க, அழாமன்னு சொல்லிட்டு அழ சொல்கிறதுன்னா கவனிங்க. பிள்ளைகளுடைய ரட்சிப்புக்காக, பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும், கர்த்தருடைய வழி நடக்க வேண்டும் என்பதற்காக பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக அழுது ஜெபிக்க வேண்டும். அப்படி அழுது ஜெபிக்காவிட்டால் நீ அழுது கொண்டே இருப்பாய். ஆமாம், இன்றைக்கி நிறைய குடும்பத்தில் தான் நடந்துகிட்ருக்கு. பிள்ளையை நினச்சி அழுதுகிட்டே உட்காந்துருக்குறாங்க. இப்படி பண்ணிட்டு போயிட்டாலே, இப்படி நடந்து போச்சு, கீழ்ப்படியிலையே, சொன்ன பேச்சை கேட்கலையே, இஷ்டத்துக்கு நடக்கிறாங்களே, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நினச்சா அழுகையாக வருது. இதுக்கு என்ன காரணம்? நீ அழுது கொண்டிருக்கிறதுனால உன் பிரச்சனை தீராது. இயேசு சொல்கிற வார்த்தை என்ன? உன் பிள்ளைகளுக்காக அழுதுன்னா அழுதுகிட்டே இருக்க சொல்ல, அழுது ஜெபம் பண்ணுங்க. அந்த வார்த்தை அர்த்தம் அதுதாங்க. இயேசு சொல்கிறது என்ன? உன் பிள்ளைக்காக அழுதுன்னா என்ன அர்த்தம்? ஐயோ நான் அழுதுட்டு தானே இருக்கேன். ஐயோ அந்த அழுகை இல்லை. பிள்ளைகளுக்காக தேவ சமூகத்தில், ஆண்டவரே என் பிள்ளைகள் நல்ல வழி நடத்துங்க அப்படின்னு நீங்கள் அழுது ஜெபிச்சிங்கன்னா இனி நீ அழுது கொண்டு இராய். இப்போவும் ஆண்டவர் சொல்கிற காரியம் அதுதான். இப்போ என்ன செய்யணும்? நம்ம பிள்ளைகளுக்காக அழுது ஜெபம் பண்ணுங்க. அண்ணால் என்ன செய்யுது? இது ஆகாரம் என்ன செய்தா? பிள்ளைக்காக அழுதாள். கர்த்தர் என்ன செய்தார்? அந்த பிள்ளைக்காக அவர் அழுதார். ஆண்டவர் சத்தத்தை கேட்டார் இருக்குதுங்க. உங்கள் சத்தம் கேட்குதா? உங்கள் அழுகுரலின் சத்தத்தை கேட்டு கர்த்தர் உங்களுக்கும் நன்மை செய்வார், நன்மை செய்வார். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் பாருங்கள் சீக்கிரம். அவள் புருஷனாகி எல்கானா அவளை பார்த்து, அன்னாளே ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாதிருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா என்றான். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் போதும். கவனிங்க, அழுதுதான், அழுது ஜெபித்து காரியத்தை சாதிச்சிட்டான். நான் சொல்றது என்னன்னா, ரீசனபிளா, நியாயமா, என்ன காரணத்தோடு நீங்கள் அழுது ஜெபிக்கிறீங்கன்னு சொன்னால் அப்படிப்பட்ட ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். கேட்பதோடு இல்லை, அப்படிப்பட்டவர்களை பார்த்து இந்த காலையில் சொல்கிறது என்ன? இனி நீ அழுது கொண்டிருக்க மாட்டா, உன் விண்ணப்பம் கேட்கப்பட்டது. அப்படி நீங்கள் ஜெபிக்கிறீங்களா? அப்படி நீங்கள் ஜெபிச்சிங்கன்னா கர்த்தர் இங்கு அன்னாளுடைய அழுகையை கேட்டு ஆண்டவர் அவளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாராம். அழுங்க, தப்பு இல்லை. அழறவங்களை பார்த்து தான் ஆண்டவர் என்ன சொல்லுவார்? ஆமாம், பின்ன அழறவங்களை பார்த்து தான். அதனால் அழுவுங்க. எப்போ? தேவ சமூகத்தில். நான் சில சம்பவங்களை அதுதான் கொண்டு வரேன். இந்த அம்மா அழுது, அதுக்கு பதிலுக்கு தீர்வு கிடைச்சிதா இல்லையா? அப்போ இந்த வசனம் பொருந்துதா இல்லையா? இனி நீ அழாமல் இருப்பாய். அதுக்கப்புறம் அண்ணல் அழவே இல்லையே. இங்கேயே இருக்கு பாருங்க, 1 சாமுவேல் 1 அதிகாரத்தில் இங்கே இருக்கு. 18வது வசனம் படிங்க. பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தால் அப்புறம் அவள் துக்கமுகமாய் அதுக்கப்புறம் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. இருக்கு பாருங்க, அதுக்கப்புறம் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. என்னது போனா அழுதா,
அழுது நல்லா ஜெபம் பண்ணுனா அவளுக்கு நம்பிக்கை விசுவாசம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் அது அழவே இல்லை. இப்போ கர்த்தர் பேசியிருக்காரு. என்னது அங்கே சொல்லப்பட்டிருக்குது. அங்கே ஏலி சொல்கிறார் ஊழியக்காரன், நீ கவலைப்படாதம்மா, என்னது ஆண்டவருடைய கண்களில் உனக்கு தயவு கிடைக்க கடவுது என்று இவ சொல்கிறா, அதன்படியே நடக்கும் என்று அவன் சொல்லும்பொழுது அவளுக்கு ஒரு நம்பிக்கையும் ஒரு விசுவாசம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் அதை நினச்சி கவலைப்படவே இல்லை. நீங்கள் எப்படி? நீங்கள் அநேக காரியங்களை குறித்து கவலைப்படுறீங்க, அழுகுறீங்க. அழுதுகிட்டே இருந்தால் விசுவாசம் இருங்க, கர்த்தர் செய்வார். அடுத்ததாக பார்க்குறோம் எஸ்தர் 8ஆம் அதிகாரம் 3வது வசனம். பின்னும் எஸ்தர் ராஜ சமூகத்தில் பேசி ம் அவன் பாதங்களில் விழுந்து அழுது ம் ஆகாகியன ஆமானின் தீவினையையும் அவன் யூதருக்கு விரோதமாய் செய்ய யோசித்த யோசனையையும் பரிகரிக்க அவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள். கவனிங்க, என்ன நடந்தது? இந்த எஸ்தர் சரித்திரத்தை படித்தவங்களுக்கு புரியும். யூத ஜனங்களுக்கு எதிராக ஒரு திட்டம் போட்டு சட்டம் போட்டு அந்த ஆமான் என்கிறவன் என்ன செய்தான்? எல்லாரையும் கொன்று குவிக்கிறதுக்கு ஒரு உத்தரவு போட்டான். இதை கேள்விப்பட்ட எஸ்தர் ராஜாத்தி என்ன செய்தான்? 3 நாள் உபவாசம் போட்டு ராஜசமுத்திரம் போய், இங்கே நான் வாசித்தோம், இப்போ நான் வாசித்ததுன்னா அழுதாள் என்று சொல்லி பார்க்குறோம். கர்த்தர் அவருடைய அழுகையை பார்த்து கேட்டு எல்லாம் தலைகீழ மாறிடுச்சு. அந்த யூத ஜனங்களுக்கு ரட்சிப்பு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், திறப்பின் வாசலிலே ரட்சிக்கப்படாத உங்கள் ஊர், உங்கள் சொந்தம், உங்கள் ஜனங்களுக்காக எல்லாருக்காகவும் நீங்கள் அழுங்க. கர்த்தர் உங்களை கொண்டு உங்கள் மூலமாக ரட்சிப்பை கட்டளையிடுவார். ரட்சிப்பை கட்டளையிடுவார். உங்கள் மூலமாக ரட்சிப்பை கட்டளையிடுவார். அடுத்ததாக லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13வது வசனம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனை எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். பாருங்க, இது என்னது? நாயினோருடைய விதவை முடிஞ்சு போச்சு. அவன் இறந்துட்டான். ஒரே பிள்ளை, ஒத்தைக்கு ஒத்து ஒரே மகன், புருஷன் கிடையாது. இருந்தது ஒரு பிள்ளை ஆதரவு, அதுவும் போயிடுச்சு. இப்போ அடக்கம் பண்ணுவதற்காக பாடையில் தூக்கி வச்சு எடுத்துக்கிட்டு ஊர்வலமாக வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. முடிஞ்சு போன கதை அது. இப்படி வந்துக்கிட்டு இருக்கும்போது எதிர் திசையிலிருந்து ஆண்டவர், அவர் எப்பொழுதும் போல அவர் அந்த ஊருக்கு பயணமாக அந்த வழியாக ஒரு ஊழியத்துக்கு போகிறார். அப்போ அங்கே நடக்கிற சம்பவத்தை பார்க்குறாரு. ஒரே கூட்டம். அதில் ஒரு இந்த பெண்மணி அழற சத்தத்தை பார்க்குறாரு. இதில் என்ன விசேஷன்னா, அவள் அழுதா. அவள் தன் நிலைவை நினச்சி, தன் பிள்ளையை நினச்சி தான் அழுதா. இப்படி ஒன்று நடக்கும் என்று அவர் நினைக்கவும் இல்லை, எதிர்பார்க்கவும் இல்லை, கேட்கவும் இல்லை. அவருக்கு இயேசுவை தெரியுமா என்றும் தெரியல. வர்றது இயேசுக்கு தெரியுமான்னு தெரியல. அவள் அழுதுகிட்டே வர இடத்துல தான் இந்த இயேசுவை சந்திக்கிற ஒரு சூழ்நிலை வருது. ஆனால் இங்கே பார்க்குறோம், எதுவுமே இல்லை. இயேசு தானாகவே வந்து கிட்ட வந்து பாடையை தொட்டதும் அதை சுமந்து கொண்டு வந்தவங்களாம் நிற்கிறாங்க. என்னன்னு? எதுக்கு நிற்கிறாங்க? தெரியலையா? தெரியல. சொல்கிறேன். சில நேரங்களில் உங்கள் சொந்த பந்தங்களை சொல்கிறேன், உறவுகளை சில பேர் இறந்துடுவாங்க. ரொம்ப தூரத்துலேருந்து வர வேண்டிய, எடுப்பா இதுக்கப்புறம் எப்போ வந்து வரோம் அப்படின்வாங்க. எடுத்துக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. சர்றன்னு வந்து நிற்பாங்க. வந்துட்டாங்க. இருப்பா. யார் வந்துட்டது? வரக்கூடிய நபர் கடைசி நேரத்தில் வந்திருக்குது. அதனால் என்ன செய்துப்பேன்? முகத்தை காட்டுறதுக்காக நான் நினைச்சதை சொல்கிறேன். இப்போ இந்த ஆட்கள் என்ன நினச்சிருப்பாங்க? யாரோ ஒருத்தர் ரொம்ப வேண்டப்பட்டவர் போல் இருக்கு, இறந்து போனவங்கள அடக்கம் பண்ணும் பொழுதே இப்போ தான் அவருக்கு நேரம் கிடச்சி வந்திருக்கார் போல் இருக்கு, அதுக்காக பார்க்குறதுக்காக நிறுத்தியிருக்காருன்னு சொல்லி தான் நிறுத்தினாங்க. இவர் இப்படி செய்வாருன்னு யாரும் எதிர்பார்க்கல. நடந்த சம்பவத்தை சொல்கிறேன். கிட்ட வந்தார், பாடையை தொட்டார், வாலிபனை பார்த்து சொன்னார், நீ எழுந்துருன்றார். உடனே அவன் எழுந்து உட்காந்துருக்கான் பாடையிலேருந்து. எவ்வளோ பெரிய காரியம் பாருங்கள். நான் உங்களுக்கு சொல்ல வந்தது என்னென்னா, அந்த தாயினுடைய
அழுகையை அழுது கொண்டே தான் வந்துடான் அப்படி தான் வந்தான். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், அழாதே என்று சொல்லலை, வெறும் வார்த்தையை சொல்கிறது தான் நமக்கு. நான் சொன்னேன், நமக்கெல்லாம் வார்த்தை தான், வாய் தான் இருக்குது எல்லாருக்கும். என்ன பண்ண முடியும்? வாயால் அழாதான்னு சொல்ல முடியும், வேறு என்ன செய்ய முடியும் உன்னால்? அழாதன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தேன். இயேசு அழாத என்று மட்டும் சொல்லலை, அந்த அழுகைக்கான காரணத்தையும் என்ன செஞ்சிட்டாரு? தீர்த்து வச்சார் இல்லையா? அதை தான் சொல்ல வந்தேன். அப்போ எதை நினச்சி இந்த அம்மா அழுததோ அந்த காரணத்தை கண்டறிஞ்சு இயேசு அங்கே உடனே தீர்த்து வச்சிட்டார். இந்தாம்மா உன் பிள்ளை பேசுனதுன்னு இதே இருக்கான், அந்த மகன். எவ்வளோ சந்தோஷம். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கும் அப்படி செய்வார். என்னது? நீ எதை நினைத்து அழுகிறாயோ, எதை குறித்து அழுது கொண்டு இருக்கிறாயோ, கர்த்தர் இந்த காலை வேளையில் சொல்கிறார், இனி நீ அழுது கொண்டு இருக்க மாட்டேன். உன் அழுகைக்கான காரணம் என்ன என்பதை உனக்கும் தெரியும், ஆண்டவருக்கும் தெரியும். கர்த்தர் சொல்கிறாரு, அதை நான் என்ன செய்வார், உங்களுக்கும் செய்வார். கர்த்தர் உங்களுக்கும் செய்வார். பாருங்க, அடுத்ததாக இப்படிப்பட்ட காரியங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 52வது வசனம். எல்லாரும் எழுதுறாங்க. இங்கே பாருங்க, பிள்ளைய பறி கொடுத்தவங்க மட்டும் இல்லை, பிள்ளையோட தாய் தப்புன்னு அழுகுறாங்க, சொந்த பந்தம். ஏன் எதுக்கு அழுகுறாங்க? பொதுவாக செத்தா எல்லாரும் அழதான் செய்வாங்க. இங்கே என்னன்னா, வாழ வேண்டிய வயசில் வாழ வேண்டிய பிள்ளை, 12 வயசுன்னு போட்டிருக்கு. அந்த பிள்ளைக்கு வயசு 12 வயசு பிள்ளை, உடம்பு சரியில்லாமல் காய்ச்சலில் கடந்து செத்து போச்சு. வாழ மாட்டாங்க சொல்லுங்க. எல்லாரும் அழுதுட்டுருக்காங்க. அப்படி அழுதுட்டுருக்கிறவங்கள பார்த்து இயேசு என்ன சொல்கிறாரு? அழாதீங்க என்று சொல்கிறாரு. படிங்க. அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, அவள் சாகலைன்னு சொல்கிறாரு. நித்திரையா இருக்கிறாள் என்றார். அவள் தூங்கிட்டு இருக்கிறதா சொல்கிறாரு. அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். இந்த சம்பவத்தை பாருங்க. சுற்றி உள்ளவங்களாம் அழுதுகிட்டு இருக்கிறவங்கள போய் அழாதீங்கன்னு சொன்ன உடனே எல்லாம் அப்படி பார்க்குறாங்க. இப்போ 12 வயசு பிள்ளை யார்த்து போச்சு, இப்போ அழாதன்றார், யார் இவர் தாடிகாரர்? அப்படி பார்க்குறாங்க. இயேசு சொல்கிறாரு, அது சாகலப்பான்றாரு. செத்து 2 முசுறு விட்டு நான் கைகள்லாம் சில்லிட்டு போய் விரைச்சி போய் கை கட்டு கால் கட்டி நாங்கள் தூக்கி அந்த குளிப்பாட்டி வச்சுட்டு உட்காந்துக்கிறோம், சாவுலையாம் சொல்கிறார். யார் அங்கே பாருங்கள் வசனம். நான் சொல்கிறேன், நான் பேசுறது வேடிக்கையாக இருக்கும் உங்களுக்கு. அங்கே இருக்கு பாருங்க, 53வது வசனம் அப்படி இருக்கு பாருங்க. அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். அவரை பார்த்து இதில் இன்னொரு வேடிக்கையும் இருக்குதுங்க. இப்போ நான் என்ன யோசிக்கிறேன், அப்போ இது வரைக்கும் அழுதுகிட்டு இருந்தாங்கன்னு போட்டவங்களுக்கு எப்படி இங்கே சிரிப்பு வரும்? இது இப்படி எனக்கு தோணுது. நான் முன்னே சொன்னேன், சாவு வீட்டில் போய் நிறைய பேர் நடிக்கிறாங்கண்ணா. அப்போ இவங்க நிஜமாக அழுதாங்களா? எனக்கு ஒரு டவுட் வருது இப்போ எனக்கு. ஏங்க, எல்லாம் அழுதுகிட்டு இருந்தவங்களுக்கு எப்படிங்க சிரிப்பு வரும்? இயேசு சொன்னதாகவே இருக்கட்டும், பிள்ளைய நினச்சி நீ அழுதுகிட்டே இருக்கணும். ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க, அது இப்போ செத்து போச்சுன்னு இவர் சொன்ன உடனே எல்லாம் குவிக்குன்னு சிரிக்கிறாங்க. அவர்கள் நகைத்தார்கள்னு போட்டிருக்குது. யார்? சுற்றி உள்ளவங்கெல்லாம். ஆனால் இயேசு, நான் சொல்ல வந்ததுன்னா, இயேசு வெறுமனே போய் அங்கே என்ன படிச்சிங்க? 52 இருக்க பாருங்க. அழாதீங்கள், அழுதுட்டு இருக்கவங்களை பார்த்து அழாதீங்கன்னு சொன்னாரா? இதுக்கு இவங்கெல்லாம் சிரிக்கிறாங்களா, கிண்டல் பண்ணுறாங்களா, நகைத்தாங்கன்னு போட்டிருக்குது. அது ஒரு பக்கம் இருக்கவே, ஆண்டவர் அழாதீங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் கூட சாவு வீட்டுக்கு போனால் என்ன செய்வோம்? நம்மளும் போய் சரி என்ன பண்ணுறது, போனால் போகுது, சரி அடுத்தது இந்த பிள்ளை இருக்குது, ஆக வேண்டி இருக்குது, அப்படி இருக்குது இப்படி இருக்குது, நீங்கள் சமாதானம் சொல்லுவீங்க. நீங்கள் நமக்கு தெரிஞ்சது அவ்வளோதானே. அழாதபடிக்கு சமாதானப்படுத்துவீங்க, ஆறுதல் படுத்துவீங்க. இயேசு அப்படி செய்யலை. அவர் வெறும் ஆறுதல் படுத்துகிறவர் அல்ல, வெறும் சமாதானப்படுத்துகிற மட்டும் அல்ல, அழறவங்களை பார்த்து அழாதீங்கன்னு சொல்லிட்டு போகிற ஆளு கிடையாது. அவர் என்ன செஞ்சார், என்ன செய்தாருன்னு சொல்ல மாட்டீங்களே. படிங்க அடுத்த வசனத்தை. எல்லாரையும் அவர் வெளியே போக பிள்ளையை எழுந்திரு என்றாள். அப்பொழுது அவர் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தாள். அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார். போதும்.
எழுந்துருன்னு சொன்ன உடனே பிள்ளை எழுந்து போச்சு. சாப்பாடு கொடுங்க முதல்லன்ட்டார். இது ஒரு சம்பவம், உங்களுக்கு தெரிஞ்ச சம்பவம். சரி, கவனிங்க. அப்போ ஆண்டவர் செய்கிற காரியங்கள் என்ன? சும்மா ஒருத்தவங்களை பார்த்து அழாதன்னு சொல்லிட்டு போகல. அந்த அழுகைக்கான காரணத்தை தீர்த்து வச்சாரா வைக்கலையா, அதை தான் நான் சொல்ல வந்தேன். அப்போ நீங்கள் எதை குறித்து அழுது கொண்டிருக்கீங்க? உன் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் தீர்த்து வைப்பார். 100 விதைகளுடைய அழுகையை நிறுத்திட்டு போல மகனை உயிரோடு எழுப்பினார். இங்கே எவீருடைய மகள் மரித்து போனால் அழுதுகிட்டு இருந்தாங்க. ஆண்டவர் போய் துக்கம் விசாரிச்சுட்டு, சரிம்மா அடுத்தது அப்புறம் 16 நாள் துக்கம் அன்னைக்கு வச்சுருக்கீங்கன்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கல, விசாரிச்சுட்டு நான் வந்துடுறேன் கருமதிக்கின்ட்டு. இயேசு செய்கிற காரியங்கள் மகத்துவமானது, மகிமையானது. என்ன செய்தார்? உயிரோடு எழுப்பிட்டார். அங்கே பார்க்குறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம், 12ஆம் அதிகாரம். யோவான் 11ஆம் அதிகாரம் 33வது வசனம். யோவான் 11:33. அவள் அழுகிறதையும் அவளோட கூட வந்த யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்டபோது ஆவியிலே கலங்கி துயரமடைந்து, அவனை எங்கே வைத்தீர்கள் என்றார். ஆண்டவரே வந்து பாரும் என்றார்கள். இயேசு கண்ணீர் விட்டார். கவனிங்க, இந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு தெரியும். லாசரு, மரித்து போன லாசரு 4 நாள் கழிச்சு இயேசு உயிரோடு எழுப்பினது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான் இது. ஆனால் இங்கே நடந்த சம்பவத்தில் அங்கே அழுத ஒரு காரியத்தை நான் உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். யார் அழுதது? அழுதது யாரு? அவள் அழுகிறதையும் அவளோடு கூட யூதர்கள் அழுகிறதையும் இயேசு கண்ட பொழுது, இது ஒரு வித்தியாசமான அனுபவம். என்னன்னா, எல்லாரும் அழுதாங்க. இது வரைக்கும் நிறைய பேர் அழுதவங்க தான் சொன்னவங்களுக்கு. ஆகார் அழுதா, அன்னாள் அழுதா, எஸ்தர் அழுதா, தாவீது அழுதா, சொல்லிகிட்டே வந்தேன் இல்லையா? இப்படி நிறைய பேர் அழுதாங்க. யாருமே என்ன செய்யலை? ஆண்டவர் அழ வைக்கலை. அப்படி அழ வைக்கிறாங்களே எல்லாருக்கும். சிலர் அழுகும்போது ஆண்டவருக்கு கோபம் வந்து தான் எழுதியிருக்கு. என்னாகமத்தில் நீங்கள் படிச்சிங்க, நான் 14ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கோபம் வந்துச்சு. அழுத பார்த்தோன்னு ஆண்டவருக்கு கோபம் வந்து அவங்கள அழிச்சிடுறாரு. இப்படி நிறைய சம்பவங்கள் ஒரு பட்சம் இருக்கத்தில்லை, ஒரு பக்கம் இருக்கவே. இங்கே பார்க்குறோம், லாசரு இறந்ததன் நிமித்தம், இறந்து 4 நாள் ஆயிடுச்சு. அவருடைய சகோதரி, அவருடைய கூட பிறந்த 2 சகோதரி, மார்த்தாள், மரியாள், 2 பேரும் இயேசுநாதர் வந்த உடனே, பொதுவாகவே உங்கள் குடும்பத்தில் நான் உங்களை சொல்கிறேன், நம்ம குடும்பத்தில் எல்லாருக்குமே உள்ளது தான். நமக்கு நெருக்கமான ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னால், நமக்கு நெருக்கமான ஒரு நபர் வராங்க, இந்த செய்தி கேட்டு வராங்க, தூரத்துலேருந்து ஒரு பெரியப்பாவோ மாமாவோ யாரோ ஒரு உறவுக்காரங்க வராங்க, நமக்கு ரொம்ப வேண்டியவங்க சொந்தம் வராங்க. அவங்கள பார்த்த உடனே மனசில் உள்ளத்துலேருந்து என்ன பொங்கும் நமக்கு? உடனே நம்ம அழுது ஓஞ்சிருப்போம். பொதுவாகவே ரொம்ப நேரம் அழுது களைச்சி போய் ஓஞ்சிருப்போம். இப்போ அவங்க வந்ததுமே என்ன ஆகும்? திருப்பி நமக்குள்ளே அழுக, அப்படியே அவங்கள பார்த்த உடனே பொங்கும், எமோஷனல் ஆகிடும். அவங்கள பார்த்த உடனே அதே போல தான் இங்கே நடந்தது. இயேசுவை பார்த்த உடனே மார்த்தாளுக்கு ஒரே அழுக. அவன் என்ன சொல்கிற பாருங்க, 11ஆம் அதிகாரத்தில் 32வது வசனம். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்றார். எப்போ பார்த்தாலும் வருவீங்களே, எப்போ பார்த்தாலும் லாசரு லாசரு லாசருன்னு கூப்பிட்டு உட்காந்து பேசிகிட்டு இருப்பீங்களே, ரொம்பவும் எப்போ பார்த்தாலும் கூப்பிடுவீங்களே, இந்த மாதிரி வராமல் போயிட்டீங்களே. அவன் வியாதியாக இருக்கும்போது சொல்லி அனுப்பி நீங்கள் வராமல் போயிட்டீங்களே. நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா அவன் செத்துருக்க மாட்டானே. கவனிங்க, இதை சொல்கிறது யாரு? மார்த்தாளா. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து அழுததாக எழுதப்பட்டிருக்குது. இங்கே பாருங்கள், கொஞ்சம் ரிவர்ஸில் பாருங்கள். 11ஆம் அதிகாரத்தில் 21வது வசனம். மார்த்தாள் இயேசுவிடத்தில் வந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான். சொல்லி வச்ச மாதிரி இந்த அக்கா தங்கச்சி 2 பேரும் ஒரே மாதிரி பேசுகிறாங்க. நான் அதை யோசித்து பார்த்தேன். இவங்களும் அதே சொல்கிறாங்க, அவங்களும் அதே தான் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? முதல்ல இயேசு இந்த செய்தி கேள்விப்பட்டு 4 நாள் கழிச்சு தான் வராரு. அதெல்லாம் எழுதப்பட்டிருக்குது, தெரிஞ்ச விஷயம். அவர் இத்தனைக்கும் ஒரு பர்பஸாகவே இருந்துட்டு வந்திருக்கிறாருன்றதும் நமக்கு தெரிஞ்ச விஷயம். பர்பஸ்னால் என்ன?
காரணமாகவே உட்காந்துருக்காரு. செய்தி வந்து இறந்துட்டான்னு தெரிஞ்சும், வியாதியாக இருக்கான்னு தெரிஞ்சும் போய் பார்க்கவே இல்லை. இதெல்லாம் ஒரு இதெல்லாம் இப்போ விவரிக்க நேரம் இல்லை. இப்படிப்பட்ட சூழலில் அவனை கொண்டு போய் அடக்கம் பண்ணியாச்சு. 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆகிட்டுது இறந்து போய். இப்போ தான் வராரு அந்த ஊருக்கு பக்கம். இப்படி வருகிறார் என்கிற செய்தி வீட்டில் இருக்கிற மார்த்தாளுக்கு இந்த செய்தி போகுது. நீங்கள் ரொம்ப நேசிக்கிற, நீங்கள் மதிக்கிற, உங்கள் எப்போ வந்தாலும் உங்கள் வீட்டுக்கு வருவார் அந்த இயேசுநாதர். அவர் என்ன செய்கிறாரு? இப்போ தாங்க வர்றாரு, நான் இறந்து போய் 4 நாள் கழிச்சுன்னுது. இந்த செய்தியை கேட்ட உடனே மார்த்தாள் என்ன செய்தாள்? மார்த்தாள் என்ன செய்தாள்? 20ஆம் வசனத்தை பாருங்க. இயேசு வருகிறார் என்று மார்த்தாள் கேள்விப்பட்ட பொழுது அவருக்கு எதிர்கொண்டு போனாள். கவனிங்க, ஏங்க என்ன செஞ்சிருக்கணும்? என்ன செய்திருக்கணும்னா, வராரா, இப்போ தான் அவருக்கு நேரம் கிடச்சிதா, வரட்டும். நான் வேறு ஆட்களை பற்றி பேசுகிறேன். 4 நாள் கழிச்சு இப்போ தான் வராரான் ஆடி அசைஞ்சு. அவனை கொண்டு போய் வச்சு 4 நாள் ஆயிடுச்சு. வந்து என்ன பண்ண போகிறாரு? போ. சில பேருக்கு ஏற்படுகிற சோர்வுகளை நான் சொல்கிறேன். மனுஷிகமாக சில பேருக்கு இந்த எண்ணம் வருமா வராது? ஆமாம், என்னது சாவுக்கு செய்தி சொன்னேன், கர்மாதிக்கு வந்து நிற்கிறார். அதுமாரி உடம்பு சொல்லணும் எப்போ செய்தி சொன்னோம், இப்போ வராரு அப்படின்னு அப்படி சொல்லலை. அது மட்டும் இல்லை, வந்தவர் வீட்டுக்கெல்லாம் வரட்டுமேன்னு சொல்லி வீட்லேயும் இல்லை. அவள் அங்கே என்ன எழுதியிருக்குது? ஏசு வீட்டுக்கு தானே வரப்போகிறாருன்னு தெரியுது, வீட்டிலே உட்காந்துருக்க வேண்டியதானே. இவன் வீட்டை விட்டு என்ன செய்கிறான்? எதிர்கொண்டு போகிறான்னு அர்த்தம். அப்படியே ஆண்டவர் வராரான்னு சொல்லி அவர் எதிர்கொண்டு, யாராவது சாவு வீட்டில் போய் எதிர்கொண்டு யாராவது வர வைப்பாங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. கல்யாணத்தில் கூட வெளில வந்து நின்று வாங்க பண்ணுவாங்க. பொதுவாக துக்க வீட்டில் அப்படி செய்கிறது பழக்கம் கிடையாது, அப்படி யாரும் செய்யவும் மாட்டோம். ஆனால் இவன் என்ன செய்கிறான்? அழுதையை விட்டுட்டு ஓடி போய் அதை எதிர்கொண்டு அங்கே தான் தன்னுடைய உள்ள குமரலை கொட்டுறா. என்னது? நீங்கள் இருந்தீங்கன்னா இறந்துக்க மாட்டேங்க. அப்புறம் ஆண்டவர் அங்கே பேசுகிறார் அவள்கிட்ட. இப்படி பேசிக்கொண்டே அவளை எங்கப்பா வச்சிங்கன்னதும் கல்லறைக்கிட்ட வராருப்பேன். இது வந்து இங்கே பாருங்க, அங்கே 32 இருக்கு பாருங்க. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து, எந்த இடத்துல வந்து மார்த்தாள் அவளை கண்டு பேசினாரோ அதே இடத்துல தான் நிற்கிறார் இயேசு. அதுக்கப்புறமா வீட்டில் உட்காந்துருக்கிற மரியாள் என்ன பண்ணுறாங்க? நான் போனவன் மார்த்தாளை காணுமே. மார்த்தாள் தானே முதல்ல வந்தா. இப்போ வீட்டிலே உட்காந்துருக்கிறா மரியாள். என்ன அக்காக்காரி போனாலும் என்ன வரலையேன்னு நினச்சிட்டு திரும்ப இயேசு இருந்த இடம் தேடி அங்கே வந்ததாக எழுதியிருக்குது. இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்ட உடனே அவர் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான்னு சொல்லி ஒரே அழுக. இது நம்ம ஊரில் நடக்கிற மாதிரி தான். நம்ம யாராவது பறி கொடுத்த பிற்பாடு வந்தாங்கன்னா, லேட்டாக வந்தாங்கன்னா அவங்கள கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க பாருங்கள். அந்த மாதிரி அக்காவும் தங்கச்சியும் அழுகுறாங்க, அவர் பாதத்தில் விழுந்து அழுகுறாங்க. அதில் என்ன நான் எனக்கு என்னுடைய கவனத்தை ஈர்த்தது சொல்கிறேன். சொல்லி வச்ச மாதிரி 2 பேரும் ஒரே மாதிரி சொல்கிறாங்க பாருங்கள். அந்த அம்மாவும் என்ன சொல்லுது? நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா, இதுவும் அதே தான் சொல்லுது. இதெல்லாம் கேட்கும் பொழுது கேட்க ஆண்டவருக்கு என்ன வந்துச்சுங்க? ஒன்றும் சொல்லணும். அவர் மனசு ரொம்ப கடைஞ்சிச்சு. அங்கே இருக்கு பாருங்க வசனம். இயேசு கண்ட பொழுது ஆவியிலே கலங்கி துயரம் அடைந்துன்னு இருக்க. இப்போ ஆண்டவருடைய மனசையே உருக்கிட்டாங்கன்னு சொல்ல வர. இது வரைக்கும் எத்தனை பேர் அழுதாங்க, அதை கண்டுலாம் ஆண்டவர் அசரலைங்க. இவங்க 2 பேரும் அழுததை பார்த்த உடனே ஆண்டவருக்கே அழுக வந்துச்சு. என்ன போட்டிருக்குது? 35வது வசனம். இயேசு கண்ணீர் விட்டார். பாருங்க, கண்ணுல தண்ணியே வந்து போச்சுங்க. ஏசுனா இருக்கு. அடாடா கலங்கினாரு, அழுதே போயிட்டாருங்க. யாரு? ஏசு. எப்படி? இந்த 2 பேரும் அழ வச்சுட்டாங்க. யாரு? அந்த மார்த்தாளும் மரியாளும். அப்போ அவங்களுடைய அழுகை ஆண்டவரையே அழ வச்சிடுச்சின்னு நான் சொல்ல வரேன். இப்படிப்பட்ட நிலையில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? சரி, இப்போ அவங்களை எங்கே வச்சிங்க அப்படின்றதும் பொதுவாக வச்ச இடத்த வந்து பார்ப்பாங்கன்னு நினச்சிட்டு தான் போய் காட்ட போகிறாங்க. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? திரும்பவும் என்ன பண்ணுறாரு? மறுபடியும் தமக்குள்ளே கலங்கி கல்லெடுத்துக்கு வந்தார். அப்போ சொல்கிறாரு, கல்லை எடுத்து போடுங்கன்றார். இவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க, ஓ லாசர் மேலே ரொம்ப பாசமாக இருந்ததுனால திரும்ப செத்ததுக்கு அப்புறம் முகத்தை பார்க்க வந்திருக்கிறாருன்னு நினச்சிக்கிட்டாங்க அவங்க. கேட்குறீங்களா? சில பேர் குழியில் வச்சதுக்கு அப்புறமா வருவாங்க, இருங்க முகத்தை மூடாதீங்க, அதாங்க மாமா வந்துட்டு இருக்காரு. பார்த்துருக்கீங்களா? சாவு புதைக்க போகிற இடத்துல வந்துட்டார், இருங்க முகத்தை சில இடத்துல இந்த கும்பலை பார்த்துக்க, முகத்தை மூட போகிறோம், கடைசி யாராவது பார்க்குறீங்களா? இப்படிலாம் நம்ம பார்க்குறோம். அதே போல் இது முடிஞ்சு போன கதை.
ஏசு கல்லை புரட்டுனதும் முகத்தை தான் பார்க்க போகிறாரு போல் இருக்கு அப்படின்னுட்டு என்ன மரித்தவருடைய சகோதரியாக மாத்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, 39, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்றே என்றார். 4 நாள் ஆயிடுச்சு. சொன்னது யாரு? கூட பிறந்த பாசமுள்ள அக்கா. பாசமா சொல்றா. பார்த்தீங்களா மனுஷனுடைய நிலைமை? 4 நாள் ஆயிடுச்சு, நாத்தம் எடுத்து போவோம், நீங்கள் போய் கல்லை புரட்ட சொல்கிறீங்களே. சரி, ஏதாவது புரட்டுறாரு, அவர் ஏதாவது பார்த்துட்டு போனாரு கூட இல்லை பாருங்க. 4 நாள் ஆகுது, நாரி போகுதுன்னு சொல்லுது. ஆனால் ஆண்டவர் என்ன செய்ய போகிறாருன்றது அவங்களுக்கு தெரியல, தெரியாது, இவர் சொல்லலை. இதுதான் உண்மை. அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல வந்து அவர்கள் வெறும் அவருடைய அழுகையை பார்த்து அழாத என்று சொல்லாமல், அழுத அனைவருடையும் வாழ்க்கையிலே ஒரு பெரிய அற்புதத்தை செய்து அங்கே என்ன பண்ணுறதாக பார்க்குறோம். லாசருவே வெளியே வா. 43வது வசனம் பாருங்க. இவைகளை சொன்ன பின்பு லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் கூப்பிட்டார். 4 நாள் கழிச்சு உசுரோட வந்திருக்கிறேன். பெரிய விஷயம் இது. கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உன் வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் இந்த சாபை வச்சு நான் பேச கிடையாது. இதை விடுங்க, இந்த சம்பவத்தை விடுங்க. அப்படிங்களா? நீங்கள் இதையே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. இது போல் நடந்து போன காரியங்கள், இதே போல் நான் சொல்கிறது திரும்பவும் சொல்கிறேன், இறந்து போனதாக கற்பனை கொண்டு வராதீங்க. அப்போ செத்து போனவங்களை எங்கள் வீட்டில் ஆண்டு எழுப்பார், நான் அதை சொல்லலை. ஒரு சம்பவம் நடந்திருக்குது உங்கள் வாழ்க்கையில், நடக்கக்கூடாத ஒரு சம்பவம், உங்கள் மனசை ரொம்ப வருத்தப்படுத்தி நினச்சி இப்போ மாத்தாள் மரியாதை போல் அதுட்டு உட்காந்துருக்கேன். திரும்பவும் சொல்கிறேன், சாவை பற்றி சொல்லலை. இறந்து போனவங்க, உங்கள் தாத்தா பாட்டி, பெரியப்பா, சித்தப்பா, உங்கள் பிள்ளைங்க, புருஷன், மனைவி இறந்து போனதை பற்றி நான் சொல்லலை. அப்படி ஒரு கற்பனைக்கு வராதிங்க. நான் சொல்கிற ஒரு சம்பவம். என்ன சம்பவம்? உன் பிள்ளைகளுடைய காரியங்கள், கடன் பிரச்சனை, வியாதி, வருத்தங்கள், இப்படி எத்தனையோ காரியங்களை குறித்து நீ அழுது கொண்டு இருப்ப, புலம்பி கொண்டு இருக்கீங்க. ஏன்னா இந்த மாத்தா சொன்னதை போல் 4 நாள் ஆச்சுன்ற மாதிரி 4 வருஷம் ஆகியிருக்கலாம், 4 நாள் ஆகியிருக்கலாம், 4 மாதம் ஆகியிருக்கலாம், 4 உங்கள் குடும்பத்தில் வாழ்க்கை நடந்த காரியம் அது நடந்து 4 வருஷம் ஆயிடுச்சுங்க. 4 வருஷம் ஆனாலும் பரவாயில்லை. புரியுதா உங்களுக்கு? 4 வருஷம் ஆனாலும் திரும்பி அதையெல்லாம் ஏங்க தூண்டி புளி கரைச்சிக்கிட்டு, அதெல்லாம் முடிஞ்சு போன கதைங்க, அதிகங்க பேசுகிறீங்க. யார்? மார்த்தாள் சொல்கிற, அது முடிஞ்சு போடுச்சு, அவன் முடிஞ்சு வச்சு, இன்னும் அங்கே வரப்போகிறான், நீங்கள் ஏங்க போய் அதெல்லாம் புரட்டுறீங்க? அப்படி தான். அதை ஏங்க பழசை போய் கிளப்புறீங்க? சில பேர் சில காரியங்களை கேட்டால், ஏங்க பழசை கிளப்பிட்டுமா, மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க, அது முடிஞ்சு போச்சுங்க சொல்கிறீங்களா நீங்கள்? ஆனால் நான் சொல்கிறேன், நமக்கு இது என்ன பொருந்தும். ஆண்டவர் அதை புரட்டுறார், கல்லை புரட்ட சொல்லிட்டு, அது பழசாக இருந்தாலும் முடிஞ்சு போனதாக இருந்தாலும் என்ன செய்கிறாரு? உயிர்ப்பிக்கிறார். நான் சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் முடிஞ்சு போன கதைன்னு நினச்சிட்டு இருக்கியா? இதுக்கப்புறம் எல்லாம் திரும்பி வரும் நான் நினைக்கவே இல்லைங்க, இதெல்லாம் திரும்பி வரவா போகுது, நடக்கவா போகுது, இனிமேல்லாம் வருமா, அப்படிலாம் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களே, கர்த்தர் சொல்வார், செய்வார். லாசருவே வெளியே வான்ற மாதிரி எல்லாத்தையும் ஆண்டவர் மாற்றப் போகிறார். இனி நீ அழுது கொண்டு இராய். உன் அழுகையை நிறுத்துகிற கர்த்தர், மாற்றுகிற கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எனவே இந்த வார்த்தையின் வசனத்தின்படியாகவே கர்த்தர் இந்த மாதம் முழுவதும் மட்டுமில்லை, இந்த ஆண்டு முழுவதும் நடத்த நாம் ஜெபம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இனி நீ அழுது கொண்டு இராய். எதை குறித்து, எதை நினைத்து நீங்கள் அழுது கொண்டிருக்கீங்க? கர்த்தர் பார்க்குறார். கர்த்தர் இந்த காலை வேளையிலே உங்களை பார்த்து சொல்கிறார், நீ அழாத. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நாம் ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணுறதுக்கா இப்படியா ஜெபம் பண்ணுறது? இப்போ முழங்கால் போடுறதுக்கு யோசனை பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. அல்லேலூயா. இயேசுவே ஸ்தோத்திரம். நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் என்ன காரியத்தை நினச்சி எழுதிட்டுருக்கீங்க? கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நினைத்து உங்களை ஒப்பு கொடுத்து செய்வீங்க. ஆண்டவர், என் வாழ்க்கையிலும் இப்படி செய்வீர், செய்ய போகிறீர், செய்யுங்கப்பா என்று சொல்லி அழுது ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். எத்தனோட பேருடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் என் அழுகையை மாற்ற மாட்டாரா? இந்த வார்த்தையை வசனத்தை கேட்டது போது எனக்கும் அப்படி தான் இருக்குது. ஆண்டவரே, என் வாழ்க்கையிலும் அப்படி தான் இருக்குது. ஆகாரை போல அழுது கொண்டிருக்கிறேன், அண்ணாலை போல அழுகிறேன், எஸ்தரை போல அழுகிறேன்.
தாவீதை போல அழுதுகிட்டு இருக்கிறேன். ஓ, எதை குறித்து எதை நினைத்து நீங்கள் அழுது கொண்டிருக்கீங்க? பிரைஸ் எல்லாம். கர்த்தர் உங்கள் அழுகையை நிறுத்த வல்லவராக இருக்கிறார். இனி நீ அழுது கொண்டுகிறாய் என்று கர்த்தர் சொல்கிறார். பிரைஸ் எல்லாம். ஹல்லேலூயா. ஓ ரிபலதர சந்தனமலாகரவ. பரிசுத்தம் இல்லைங்க நல்ல பிதாவே, நாங்களுமே ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த 5வது மாதத்திலையும் நீர் கொடுத்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். ஆம் தகப்பனே, உடைய பிள்ளைகளுடைய குடும்பத்திலையும் வாழ்க்கையிலையும் குடும்பத்தை நினச்சி, பிள்ளையை நினச்சி, புருஷனை நினச்சி, மனைவியை நினச்சி, அவருடைய சொந்த பந்தங்களை நினச்சி, எல்லாரும் இப்படி இருக்கிறாங்களே என்று சொல்லி நினச்சி எத்தனை பேர் உள்ளங்கள் அழுது கொண்டிருக்கிறதப்பா, வேதனைப்பட்டு கொண்டிருக்க, கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறாங்க. கீழ்ப்படியாத பிள்ளையை நினைத்து, அடங்காத பிள்ளையை குறித்து, தன் இஷ்டம் போல் அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருக்க பிள்ளையை நினைச்சு எத்தனை பெற்றோர்கள் அழுது கொண்டிருக்கிறாங்க. மனம் திருந்தாத ரட்சிக்கப்படாத குடிகார புருஷனை நினைத்து எத்தனை மனைவிமார்கள் அழுது கொண்டிருக்கிறாங்க. அடங்காத கீழ்ப்படியாத சொல் கேட்காத மனைவியை குறித்து எத்தனை புருஷர்கள் கலங்கி கொண்டிருக்கிறாங்க. எத்தனை குடும்பங்கள் உடைந்து போயிருக்குது, சிதைந்து போயிருக்குது, பிரிந்து போயிருக்குதப்பா. இதெல்லாம் நினச்சி அழுது கொண்டிருக்கிறதை கண்ணோக்கி பாருங்கப்பா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு இந்த வார்த்தையின்படி வசனத்தின்படியாக கர்த்தர் தாமே நீருக்கு நிரந்தர ஒரு தீர்வை ஏற்படுத்துங்கப்பா. அழாதே என்று சொல்வதோடு மட்டுமல்ல, அந்த அழுக்கான காரணத்தையும் நிறுத்தி மாற்றி முற்றிலுமாக அவருடைய வாழ்க்கையை மாற்றுவீராக. யாருக்கு என்னென்ன பாடுகளோ, கஷ்டங்களோ, துன்பங்களோ, துக்கமோ, வியாதியோ, வருத்தமோ, அவை எல்லாவற்றையும் கர்த்தர் மாற்றி போடுங்கப்பா. என் பிள்ளை இப்படி கீழ்ப்படியிலையே, என் பிள்ளை சொல் பேச்சு கேட்கலையே என்று நினைத்து வருந்தி கொண்டிருக்கிற பெற்றோருக்காக நான் செபிக்கிறேனப்பா. ஆண்டவருடைய கண்ணீரையெல்லாம் கர்த்தர் துடைத்து நிறுத்தி அழகையை மாற்றி போடுங்கப்பா. ரட்சிக்கப்படாத பிள்ளைகளை கர்த்தர் ரட்சிப்பு நடத்துங்கப்பா. ஆண்டவர் ரட்சிக்கப்படாத கணவன்மார்களை ரட்சிப்பு நடத்துங்க ஆண்டவரே. ரட்சிக்கப்படாத மனைவிமார்களை ரட்சிப்பு நடத்துங்க ஆண்டவரே. அப்பா, உறவுகளை நினைத்து, சொந்தங்களை நினைத்து, குடும்பத்தை நினைத்து அழுது கொண்டிருக்கிற ஒவ்வொரு உறவுகளுக்காக ஜெபிக்கிறேனப்பா. கர்த்தர் அவருடைய அழகெல்லாம் மாற்றுங்கப்பா. ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உதவி செய்வீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் இப்பொழுதும் சதா காலங்களிலும் நாம் அனைவரோடும் சகல பரிசுத்தமும் கூட தங்கி இருப்பதாக. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.